பார்த்திபன் கனவு. அத்தியாயம் 5. மாரப்ப பூபதி. வாசலில் குதிரையில் வந்து இறங்கியவன் திடகாத்திரமுள்ள யவ்வன புருஷன். வயது 25 இருக்கும். ஆடை ஆபரணங்கள் உயர்ந்த ராஜரீக பதவியை குறிப்பிட்டன. ஆசா பாசங்களிலும் மதமாச்சரியங்களிலும் மலைவுண்ட உள்ளத்தை முகக்குறி காட்டியது. சேனாதிபதி வரவேணும் என்று சொல்லி கிழவன் வந்தவனை வரவேற்று உள்ளே அழைத்துக் கொண்டு வந்தான். இனிமேல் என்னை அப்படி கூப்பிடாதே. நான் சேனாதிபதி இல்லை. நான் மாரப்ப பூபதி இல்லை. நான் என் தகப்பனுக்கு பிள்ளையே இல்லை என்று கோபமான குரலில் சொல்லிக்கொண்டு மாரப்ப பூபதி உள்ளே வந்தான். முற்றத்தில் ஏற்கனவே இளவன் உட்கார்ந்திருந்த பீடத்தில் அமர்ந்தான். யுவராஜா ரொம்ப கோபமாய் இருப்பது போல் தெரிகிறதே. யுவராஜாவா? யார் யுவராஜா? நானா? நேற்று பிறந்த அந்த பரதை பையல் அல்லவா யுவராஜா? இளவரசர் விக்ரமசிங்கர் வாழ்க என்று பரிகசிக்கும் குரலில் கூறிவிட்டு மாரப்ப பூபதி இடி இடி என்று சிரித்தான். சற்று பொறுத்து, அது போகட்டும் ஆச்சாரி, உன் சோழி என்ன தெரிவிக்கிறது, அதை சொல்லு என்றான். வீரபத்திர ஆச்சாரி கொள்ளு வேலை செய்ததுடன் ஜோதிட சாஸ்திரத்தில் வல்லவன் என்று பெயர் வாங்கியிருந்தான். சோழிகளை வைத்துக் கொண்டு அவன் கணக்கு போட்டு ஜோசியம் பார்ப்பது வழக்கம். யுவராஜா, எதற்காக இந்த பிரம்மை உங்களுக்கு என்று ஆரம்பித்தான் கிழவன். அந்த கதையெல்லாம் அப்புறம் வைத்துக் கொள்ளலாம். நீ ஏதாவது பார்த்தாயா இல்லையா? வெறுமனே என்னை அலைக்கழிக்க உத்தேசமா? பார்த்தேன் யுவராஜா. உங்களுக்கு என்ன வேணுமோ கேட்டால் சொல்கிறேன். முக்கியமான விஷயம் சண்டைதான். அதன் முடிவு என்ன ஆகும்? இதை தெரிந்து சொல்ல முடியாவிட்டால் உன் ஜோசியத்தினால் என்ன பிரயோஜனம்? சுவடிகளையும் சோழிகளையும் தூக்கி நானே காவேரி ஆற்றில் எரிந்து விடுகிறேன் என்றான் மாரப்பன். அப்படியே செய்து விடுங்கள் யுவராஜா. எனக்கும் ரொம்ப அனுகூலமாய் இருக்கும். பாருங்கள், என்னுடைய சொந்த விஷயத்தில் இந்த சாஸ்திரம் பிரயோஜனப்படவில்லை. ஒரே நாளில் குடும்பம் முழுவதும் அழிந்து விட்டது. குலத்தை வளர்ப்பதற்கு ஒரு பெண் குழந்தை தான் இருக்கிறது. வள்ளி சுகமா இருக்கிறாளா ஆச்சாரி என்று மாரப்ப பூபதி கேட்டான். அப்பொழுது அவன் முகத்தில் ஒரு விகாரம் காணப்பட்டது. ஏதோ இருக்கிறாள் என்றான் கிழவன். ஆமாம், பொன்னன் சண்டைக்கு போய்விட்டாள். வள்ளி என்ன செய்வாள்? அதற்கென்ன யுவராஜா? வள்ளியை காப்பாற்ற கடவுள் இருக்கிறார். இந்த கிழவனும் இருக்கிறேன் என்று அழுத்திச் சொன்னான் வீரபத்ராச்சாரி. ஆமாம், நீ இருக்கும்போது அவளுக்கு என்ன வந்தது? இருக்கட்டும், ஏதேதோ பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த சண்டையின் முடிவு என்ன ஆகும்? உன் சோழி கணக்கில் ஏதாவது தெரிகிறதா இருந்தால் சொல்லு. இல்லாவிட்டால் உன் ஜோசிய கடையை கட்டு. கடையை அப்போதே கட்டிவிட்டேன் யுவராஜா. உங்களுடைய தொந்தரவினால் தான் மறுபடியும் அதை திறந்திருக்கிறேன். திறந்ததில் என்ன தெரிந்தது? கிரகங்களின் சேர்க்கை ரொம்ப பயங்கரமான முடிவை காட்டுகிறது. சண்டையில் ஒரு பக்கத்து சேனை அடியோடு அழிந்து போகும். யுத்த களத்திற்கு போனவர்களில் ஒருவராவது திரும்பி வரமாட்டார்கள். ஆனால் எந்த பக்கத்து சேனை என்று எனக்கு தெரியாது. அது எனக்கு தெரியுமே. எந்த பக்கத்து சேனை அழியும் என்று சொல்வதற்கு நீயும் வேண்டாம், உன் சோழியும் வேண்டாம். திரும்பி வராமல் நிர்மூலமாக போகிறது சோழ சைனியம்தான். அந்த பெரும் புண்ணியத்தை தான் உங்கள் பார்த்திப சோழ மகாராஜா கட்டிக்கொள்ளப் போகிறார். யுவராஜா, நீங்களே இப்படி சொல்லலாமா? நமக்குள் எவ்வளவு மனஸ்தாபங்கள் இருந்தாலும் பகைவருக்கு முன்னால். யார் பகைவன்? பல்லவ சக்கரவர்த்தியா? நமக்கு பகைவனா? இல்லை, இல்லவே இல்லை. சோழ நாட்டுக்கு இப்போது பெரிய பகைவன் பார்த்திபன் தான். இவன் கையிலே வாள் எடுத்து அறிய மாட்டான், வேல் வீசி அறிய மாட்டான். இப்பேற்பட்ட வீராதி வீரன் பல்லவ சைனியத்துடன் போர் செய்ய கிளம்புகிறான். பல்லவ சைனியம் என்றால் லேசா? சமுத்திரத்தின் மணலை எண்ணினாலும் எண்ணலாம். பல்லவ சைனியத்தில் உள்ள வீரர்களை எண்ண முடியாது. காவேரியில் இருந்து கோதாவரி வரையில் பறந்து கிடக்கும் பல்லவ சாம்ராஜ்யம் எங்கே? ஒரு கையகலம் உள்ள சோழ நாடு எங்கே? நரசிம்ம சக்கரவர்த்தி தான் லேசுபடுவார்.
100 யோசனை தூரம் வடக்கே சென்று ராட்சச புலிகேசியை போர்க்களத்தில் வென்று வாதாபியை தீ வைத்து கொளுத்திவிட்டு வந்தவர். அவருடன் நாம் சண்டை போட முடியுமா? யானைக்கு முன்னால் கொசு. யுவராஜா, இதையெல்லாம் என்னிடம் ஏன் சொல்கிறீர்கள்? மகாராஜாவிடம் சொல்வதுதானே. மகாராஜாவிடம் சொல்லவில்லை என்றால் நினைத்துக் கொண்டிருக்கிறாய் கிழவா? சொன்னதன் பலன்தான் எனக்கு சேனாதிபதி பதவி போயிற்று. மகாராஜாவே சேனாதிபதியையும் ஏற்றுக்கொண்டு விட்டார். சைனியத்தை அவரே நடத்திக் கொண்டு யுத்தக்களத்திற்கு போகப் போகிறாராம். போகட்டும், தாராளமாய் போகட்டும். இந்த பிரமாத சேனாதிபதி பதவி இல்லை என்று யார் எழுதார்கள்? அப்படியானால் யுவராஜா, நீங்கள் யுத்தத்துக்கே போக மாட்டீர்களோ? நானா? நானா? என்னை கூப்பிட்டால் போவேன், கூப்பிடாவிட்டால் போக மாட்டேன். கிழவா, சண்டையின் முடிவை பற்றி சொன்னாயே, அதை இன்னொரு தடவை விவரமாய் சொல்லு. ஆமாம் யுவராஜா, ஒரு கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லோரும் யுத்த களத்தில் அழிந்து போவார்கள். ஒருவராவது உயிரோடு திரும்பி வரமாட்டார்கள். உயிரோடு திரும்பி வரமாட்டார்களோ? பின் உயிர் இல்லாமல் திரும்பி வருவார்களோ? ஆமாம், ஆமாம். நான் யுத்தத்தில் செத்துப் போனால் நிச்சயமாய் பிசாசாக திரும்பி வருவேன். திரும்பி வந்து வெள்ளியை பிடித்துக் கொண்டு ஆட்டுவேன் என்று கூறி மறுபடியும் பயங்கரமாகச் சிரித்தான். சமையல் அறையிலிருந்து இதைக் கேட்டுக் கொண்டிருந்த வள்ளி தன் 2 கையையும் நெரித்து, உன் கழுத்தை இந்த மாதிரி நெரித்துக் கொள்ளுவேன் என்று முணுமுணுத்தாள். கொஞ்சம் காது மந்தம் உள்ள கிழவி, என்ன சொல்கிற வள்ளி என்று கேட்கவும், வள்ளி அவளுடைய வாயைப் பொத்தி, சும்மா இரு என்றாள். உள்ளே யார் பேசுகிறது என்று கேட்டான் மாரப்ப பூபதி. யார் பேசுவார்கள்? என்னை பிடித்திருக்கிறதே ஒரு கிழப்பிசாசு, அதுதான் தனக்குத்தானே பேசிக் கொண்டிருக்கும் என்றான் கிழவன். சரி, எனக்கு நேரமாச்சு, போக வேணும். என் கிரக பலன்களைப் பற்றி நீ சொன்னதெல்லாம் நிஜம்தானே ஆச்சாரி? பொய் சொல்லி ஏமாற்றி இருந்தாயோ? தங்களை ஏமாற்றி எனக்கு என்ன ஆகப் போகிறது யுவராஜா? மாரப்ப பூபதி எழுந்து நின்று சுற்றுமுற்றும் பார்த்தான். முற்றத்தில் அடுக்கி வைத்திருந்த வாள்களையும் வேல்களையும் கத்தி கேடயங்களையும் பார்த்துவிட்டு சிரித்தான். ரொம்ப முனைந்து வேலை செய்கிறாயாக்கும். கத்தி, கேடயம், வாள், வேல். இந்த வாழைப்பட்டை கத்திகளையும் புல்லரியும் அரிவாள்களையும் வைத்துக் கொண்டுதான் உங்கள் பார்த்திப மகாராஜா பல்லவ சக்கரவர்த்தியை ஜெயித்து விடப் போகிறார். நல்ல வேடிக்கை என்று உரக்க சிரித்துக் கொண்டே ஒரு பக்கத்தில் அடுக்கி வைத்திருந்த வாள்களை காலால் உதைத்துத் தள்ளினான். அப்படியே வாசற்பக்கம் போனான். உலைக்களத்தில் கிளம்பும் நெற்பொறிகளைப் போல் கிழவன் கண்களிலே தீப்பொறி பறந்தது. தொடரும்.